ஓகே சார், சொல்லுங்கள் சார். இந்த இஷ்யூ சார், இங்கே பல்லாயிரக்கணக்கான பேர் ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வழங்கப்படாத, அவர்களின் மீதெல்லாம் காட்டாத இந்த ஒரு மனிதாபிமானத்தை இந்த கரூர் விஷயத்தில் மாத்திரம் காட்டியதற்கு அரசியல் நோக்கங்கள் எல்லாமே என்ன சார் நோக்கம் இருக்கு? இதை நீங்க என்ன மாதிரி அரசியல் நோக்கம் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா இந்த குதிரை பேரம் இடைத்தேர்தல் நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, கரூர்ல உயிரிழந்திருக்காங்க. அந்த உயிரிழந்த மக்களின் குடும்பத்திற்கு அனுதாபத்தின் அடிப்படையில் ஒரு அரசு வேலை கொடுத்திருக்காங்க. இதை நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, எல்லாருடைய பார்வை என்னன்னா, ஜி பூம்பா அப்படின்னு ஒண்ணு எல்லாருக்கும் அரசு வேலை படத்துல அவர் வேற, வியட்நாம்ல உயிர் நீத்தவர்கள் வேற, அமோனியா கசிவுல உயிர் நீத்தவர்கள் வேற. எல்லாருக்குமே அரசு வேலை கொடுக்கணும் அரசாங்கம் இருக்கான்னு அரசாங்கம் முடிவு பண்ணுது. இந்த 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த குடும்பத்துல இருந்து ஒரு 31 பேருக்கு அரசு கான்ஸ்டிடியூஷன் 16 சொல்லுது, சம வேலை சம வாய்ப்பு. இதை நீங்க செய்ய தவறிட்டீங்க. அரசாங்கம் செய்ய தவறிட்டீங்க. அரசு வேலை கொடுக்கணும் அரசாங்கம் இருக்கா காட்டுங்க. எங்க உயிர் யார் உயிர் இருந்தாலும் அதுக்கு அரசு வேலை கொடுத்துன்னு நாங்க நினைச்சாதான் கொடுப்போம். நாங்க நினைச்சா கொடுப்போம். இல்ல சார், அரசாங்கம் நினைக்கிறது கொடுக்குறாங்க. என்ன இதுல தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் என்ன சார் போன வேணாம் அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தா ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் அவருடைய ஆட்சி அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் பல இடங்கள்ல அரசு வேலை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க அரசு என்னமோ கட்சியில இருக்கவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி, கட்சியில இருக்கவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? இது எனக்கு புரியல. என்ன அரசின் கொள்கைன்னு ஒண்ணு கேக்குறீங்க? என்ன கொள்கை வேணும் இதுல? ஒரு உயிரிழந்திருக்காங்க, அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுக்குறாங்க. ஒரு 31 பேர் குடும்பம் வாழுது. இத பார்த்து சந்தோஷப்படுங்க. வயிறு எறியறீங்க. இல்ல வயிறு சமமா சமமா ஒரு கண்ணில் வேணும் ஒரு சமநீதி சமத்துவம் சும்மா வாய் வார்த்தை கிடையாது சார். உங்க காங்கிரஸ் கட்சியினுடைய முகத்திரை கிழிஞ்சு விட்டது. அவங்களுக்கு வேணும்னா எல்லாம் செய்வாங்க, இல்லன்னா பண்ணுவாங்க. அவங்களுக்கு முட்டு கொடுக்க 5 மந்திரி பதவி கொண்டு முட்டு கொடுக்குறீங்க. 5 மந்திரியா சார்? 5 எம்எல்ஏ 2 மந்திரி முட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகேங்க, ஓகே சார். சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் சொல்லும் போதெல்லாம் அடிக்கடி சொன்னாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்கு அவங்க பாவம். ஏன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சியிடம் தான் 21 கட்சி கூட்டணி தோல்வியை தழுவினார்கள். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஓட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம் லீக் கட்சி அனைவரும் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காட்டுவோம். நீங்கள் கூறியதன் பிரகாரம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கீகரிக்கப்படாத கட்சி என்று கூறிக்கொண்டிருக்கிற தாவைக்காவை நாங்கள் ரொம்ப தெளிவா சொல்றோம். தேசிய கட்சியோடு சேர்ந்து மத்தியில் ராகுல் காந்தி அவர்கள் தான் வர வேண்டும் என்பதை தமிழக மக்கள் முடிவெடுப்பார்கள் என்பதை வரக்கூடிய தேர்தல் மூலமாக காட்டுவோம் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன்.